திருமாவளவனுடைய பேச்சில் ஏதாவது முரண்பாடு தெரியுது அப்படின்னா தாவேகா நிர்வாகிகள், இரண்டாம் கட்ட தலைவர்கள், செய்தி தொடர்பாளர்கள் அதற்கு பதில் சொல்றாங்க. இதில் தலைமை கழகத்திலேருந்து ஏதேனும் அறிக்கைகள்லாம் வருது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பதிலடியை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும், அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்க முடியும். ஆனால் திருமாவளவன் பேசுறதுல முரண்பாடு இருப்பதாக வைகோவும் மாணிக்கம் தாகூரும் ரியாக்ட் பண்றாங்க. அவங்க கூட்டணி கட்சிகள் தான், ஆனால் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ரியாக்ட் பண்ணுறாங்க. வைகோ நோபல் பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. மாணிக்கம் தாகூர் நீங்கள் அமைச்சரவையில் இடம் பெற்றுட்டீங்கன்னாவே கூட்டணியில் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு. இந்த தன்மையை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன் இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க? நம்ம வெளிப்படையாக திருமாவளவனுடைய வியூகம், அவருடைய முரண்பாடுகள்லாம் சொன்னால் கூட அதில் தடுமாற்றம் வெளில தெரியுது. அவர் உள்ளுக்குள்ள கணக்குகள் இருக்கலாம், ஆனால் வெளிப்பார்வைக்கு அது தடுமாற்றம் வெளிப்படையாக தெரியுது. இந்த தடுமாற்றம் அந்த கட்சிகளுக்கும் தெரியுது. இப்போ நீங்கள் என்ன தடுமாற்றம்? அவர் இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள், குதிரை பேரம், அது நம்மளுடைய புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலே என்ன அவர் பேசின போது அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னாரு, ஒரு விஷயத்தை சொன்னார். அப்புறம் இடைத்தேர்தல் வந்ததுன்னா நாங்கள் பிரச்சாரத்துக்கு போக மாட்டோம் அப்படிலாம் சொன்னார். ஆனால் இன்றைக்கு என்னென்னா குதிரை பேரம் அப்படிங்கிற விஷயத்தை பேசும்போது அது என்ன சொன்னார்னா, முடிந்தால் முதலிடம் கேளுங்கள். முடிந்தால் முதலிடங்கள்னா எங்களால் முடியல, ஊடகங்களால் முடியாதனால தான் நம்ம திருமாவளவன்ட்ட கேட்குறாங்க. முடிந்தால் முதலிடம் கேளுங்கள் அப்படின்னாரு. அப்புறம் எல்லாத்தையும் பேசிட்டு அதிமுகவிலிருந்து ஏன் இங்கே போகிறாருங்கிறது அதிமுகவினர் தான் சொல்லணும். அதாவது என்னன்னா, தாவேகா தலைமை நான் எந்த விதத்திலையும் விமர்சிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட். அதே நேரத்தில் எனக்கும் திமுகவும் இன்னும் ஒரு ரிலேஷன் இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்காங்க. இது இந்த நிலைப்பாடு இரு நிலைப்பாடா இவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ ரெண்டாவது என்னன்னா, நீங்க அந்த கோவளத்தில் கூடிய அந்த தோழமை கூட்டணி கட்சி கூட்டத்தில் அதற்கப்புறம் தாவேகாவுக்கு யார் ரொம்ப விசுவாசம் நெருக்கமா இருக்குதுங்கிற ஒரு போட்டி இருக்குது. அந்த போட்டியில காங்கிரஸும் மதிமுகவும் முன்னேறி செல்கிறது. இப்ப இவருக்கு ஒரு இடைவெளி இருக்கு. அதனாலதான் இப்ப நீங்க நோபல் பரிசுன்னு வைகோ அவர்கள் கிண்டல் அடிக்கிறதும் சரி, ஆசை வார்த்தை விளையாட்டுன்னு சொல்றாரு மாணிக்க தாக்கூர். இதெல்லாமே என்னன்னா, நாங்கள் தாவேகாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். அப்படி விசுவாசத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு என்ன அவசியம் வந்திருக்கதான் அமைச்சரவையில் இடம் பெற்றுட்டார்கள். அப்புறம் புதிய கூட்டணியை உருவாக்கம் செய்வதற்கான முன்முயற்சிகளும் தொடங்கியாச்சு. அப்புறம் என்ன நெருக்கடி வந்திருக்கு? அங்க ஒரு கூட்டணி இன்னும் ஃபார்ம் ஆகல. அன்றைக்கு பேசி முடியல. அன்னைக்கே ஒரு பேரை வெளியே வந்துடும், அன்னைக்கே ஒரு இறுதி செய்யப்படும் தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்ப ஆனால் அது நடக்கவில்லை. அப்படிங்கும்போது ஏதோ ஒரு இழுபறி, இந்த கூட்டணிக்கு ஒரு ஏதாவது காமன் மினிமம் ப்ரோக்ராம் வேணும்னு நினைச்சு கூட இவர்கள் கேட்டிருந்திருக்கலாம். ஏதோ ஒரு தடங்கள் இருக்கு. அந்த தடங்களுக்கு திருமாவளவன் ஒரு காரணமா இருந்திருப்பாரு. இப்ப நீங்க இதை பார்த்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாரு. ஸோ இந்த தடுமாற்றம் தடங்கள்லாம் திருமாவளவன் சைடில் தான் இருக்கு. அவங்க முழு மனதோடு அந்த ஆட்சியில் பங்கேற்கணும். இன்ஃபேக்ட் மதிமுக சைடில் எம்எல்ஏவே இல்லைனாலும் அவர்கள் இந்த ஆட்சிக்கு எந்த நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறது அவங்க தயாரா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவருடைய பேச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு எதிர்வினை, நீங்க சொல்ற மாதிரி தாவேகாட்டு தான் எதிர்வு வரணும். ஆனா இவங்கள்ட்ட வரணும் அந்த விசுவாசம், நாங்க ரொம்ப நெருக்கமா இருக்கோம் காமிச்சதுக்காக நடக்கப்படுற விஷயங்கள். ரெண்டாவது என்னன்னா, நான் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நழுவ விட்டார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அவருக்கு எந்த கட்சியும் இல்லாமல் ஒரு திருமாவளவனுக்கு ஒரு முதல்வருக்கான ஒரு வாய்ப்பு தேடி வந்தது. அது நீங்க திமுக அதிமுக கூட்டணி இருக்கா, அதெல்லாம் வேறு பக்கம், அது ஒரு சினாரியோ இருக்கட்டும். நீங்க ஒருவேளை திருமாவளவன் கேட்டிருந்தால் அதிமுகவும் தாவேகாவும் கூட அதை கன்சிடர் பண்ணி நீங்க முதல்வராக இருங்க, நாங்க துணை முதல்வராக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான அதுக்கும் கூட வாய்ப்பெல்லாம் இருந்தது. நிறைய வாய்ப்புகள் திருமாவளவன் இருந்த போது கூட அவர் அதை புறந்தள்ளி விட்டார். இன்றைக்கு ஒரு வேளை அவர் நினைக்கல, ஆகா ஒரு வேளை நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோமே, இயல்பு தானே எல்லாருக்கும் நினைக்கிறது தானே. அந்த மாதிரியான ஒரு மன ஓட்டம் அவருக்கு இருந்திருக்கலாம். இல்ல நான் பதவிக்கு ஆசைப்படலன்னு தானே அவர் சொல்றாரு. இல்ல அவர் சொல்றாரு. பட் என்ன, கமலஹாசன் கூட சொன்னாரு, நான் முதல்வராக இதுக்காக கட்சி ஆரம்பிக்கலன்னாரு. ஆனா அவர் அப்ப சொல்ல, இப்ப சொல்றாரு. பட் இது இயல்பு தான், எல்லா அரசியலுக்குள்ளதுதான். இப்ப நீங்க ஓமலூர்ல ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில அவங்க ஒரு தீர்மானமே போட்டிருக்காங்க, திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் திருமாவளவன் நின்று துணை முதல்வராக வர வேண்டும். சோ அதை இவர் தடுக்கவில்லை. இது போன்ற இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல கட்சிக்காரர்கள் இருக்காங்க. வந்திருக்கணும், முதல்வராகவே வர வேண்டியவர், இந்த பட்சம் துணை முதல்வராக வரணும்னு எதிர்பார்ப்புலாம் இருக்குது. இந்த எதிர்பார்ப்பை அப்ப நீங்க மாணிக்கம் தாகூர் துணை முதல்வராக யாரும் கேட்கல, வைகோ பத்தி யாரும் பேசல. அப்ப இவருக்கு அந்த ஸ்கோப் இருக்கு. அது நிச்சயமாக மற்ற கட்சிகளை ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு அலர்ஜி இருக்குதா. ஆனா இதெல்லாம் பொதுவெளியில பேசும்போதோ விசிக தரப்புல தீர்மானம் நிறைவேற்றப்படும் போதோ அது தாவேகா ரசிக்காதுல அந்த நிகழ்வுகளை. இல்ல இப்ப நீங்க தாவேக்கு எதையுமே ரசிக்கல. இப்ப நீங்க அவங்கள்ட்ட எந்த விதமான ரெஸ்பான்ஸும் வரல. அவங்க ஒரு மாதிரி பிளே எப்படி செட் பண்றாங்கன்னா, திமுக எதிராக இருந்ததுன்னா அது ட்விட்டர் கணக்குல அவங்க ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் பண்ணி ஒரு 4 பக்கம் அறிக்கையெல்லாம் வருது, அவ்வளவுதான். அதை தாண்டி வேற எந்த விஷயத்திற்கும் அவர்கள் எதுவுமே பதில் சொல்லவில்லை. இப்ப இன்ஃபேக்ட் திருமாவளவன் சொன்ன பல பரிசீலனைகள், இந்த குழந்தைகளுக்கு தங்கம் மோதிரம் போடுறது, அது கூட ரொம்ப எல்லாரும் இயல்பா ஏற்றுக்கிறது. ஆமா, குழந்தை வளர வளர கையில மோதிரம் பத்தாம போயிடுங்க, அதுக்கு மேல வேற ஏதாவது செய்யலாமேன்னு சொல்றாருல, இது எல்லாரும் அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயம்.
இதை வந்து அரசு மறுபரிசீலனை செய்யணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார். அதுக்கு கூட அரசாங்க தரப்புல இருந்து எந்த விதமான விளக்கமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படிங்கும்போது இவருடைய வாய்ஸ் எந்த அளவுக்கு அங்கே எடுபடுது அப்படிங்க அது ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஆனா இன்றைக்கும் அவர் என்ன சொல்றாரு, 5 ஆண்டுகள் இந்த அரசு நீடிக்கும், அதுக்கு நான் ஆதரவு தருவேன்னு சொல்றாரு. அவருடைய சார்பாக கட்சி சார்பாக வன்னியரசுடைய செயல்பாடுகளும் திருப்திகரமாக இருக்கின்றன, எல்லா தரப்பு மக்களும் பாராட்டுறாங்க. ஆனா இவருக்கு ஏதோ ஒரு குறை, அதிலிருந்து சற்று விலகி இருக்க வேண்டும் இவர் நினைக்கிறார். இதற்கு பின்னாடி கணக்கு ஏன் நினைக்கிறாரு? என்ன குறை? ஆட்சி அதிகாரத்துல பங்கு கிடைச்சாச்சு, அதுக்கப்புறமும் குறை ஏன் விலகி நிக்கிறேன்? எனக்கு நீங்க ஆதாரம் கேட்காதீங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இந்த அரசுக்கு பாஜகவுடைய மறைமுக ஆசீர்வாதம் இருக்குதோ அப்படின்னு திருமாவளவன் சந்தேகப்படுவதான் நினைக்கிறாங்க. ஒருவேளை இதுக்கு இருக்கு, இல்லைன்னா இவருக்கு சொல்றது எல்லாமே வந்து டெல்லிக்கு எந்த விதமான எதிர்ப்பும் காட்டாமல் டெல்லியோட செயல்பாடுகள் ரொம்ப மந்தமா இருக்குது, இல்லைன்னா அவங்க எந்த விதமாக ரியாக்ஷன் காட்ட மாட்டாங்களே, ஒருவேளை மறைமுகமான ஒரு தொடர்பு இருக்குதோ அப்படின்னு இவர் சந்தேகப்படலாம். ஏன்னா இவருக்கு ரொம்ப ரொம்ப தெளிவான நிலைப்பாட்டில் இருந்தவர். நான் திமுகவை விட உறுதியாக பாஜக எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி நான் கட்சி அப்படின்னு சொன்னவர். ஸோ அதனால அந்த ஒரு தயக்கம் இருக்கலாம். அதுக்காக இன்னைக்கு சொல்றாரு எல்லாருமே வந்து இந்தியா கூட்டணியில் இணையணும் அப்படிலாம் சொல்றாரு. பட் அதுக்கெல்லாம் வாய்ப்புகளும் இல்லை. இன்னைக்கு திமுக வெர்சஸ் தாவேகா தான், அது இன்னும் நீடிக்க போகிறது. 6 மாத காலம் அவகாசம் கொடுங்க, அவங்கெல்லாம் லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கிறாங்க, தொடக்க நிலையில இருக்கிறாங்க, ஒரு புதிய கட்சி அரசை உருவாக்கி இருக்கிறாங்கன்னா சொன்னவர் திருமாவளவன் தானே. 1 மாசத்திற்குள்ளாக முடிவுக்கு வந்துருவாரா பாஜக எதிர்ப்புல தாவேகா தீவிரமா இல்லை அப்படின்னு? இல்ல ஆக்சுவலா என்னன்னா, தீவிரமா இல்லைன்னு சொல்ல தாவேக தீவிரம். ஆனா அவர் எப்படி ரிவர்ஸ்ல பாக்குறாரு அப்படின்னா, டெல்லியோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. இப்ப இவங்க அந்த பெற்றுக்கொள்ள இருக்காங்களா இல்ல மறுக்கிற இடத்துல இருக்காங்களா வேற விஷயம். காங்கிரஸ் அமைச்சரவையில் பங்கேற்ற பிறகும் அந்த பிறகும் அதான் இது காங்கிரஸுக்கு தெரியல, காங்கிரஸுக்கு புரிஞ்சுக்கல. ஒருவேளை இவர் வந்து இந்த நடக்கிற மூவ்மெண்ட்டை பார்த்து ஒருவேளை கொஞ்சம் தள்ளி நிற்போம், கொஞ்சம் வேடிக்கை பார்ப்போம் கூட சொல்லலாம். ஆனா அவருக்கு மனதில் இதுதான் ஒரு பிரைமரி சந்தேகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே.